சிறிய மூட்டு சூடாகும் பயிற்சிகளின் நன்மைகள். சிறிய மூட்டு சூடாகும் பயிற்சிகள் தசை மற்றும் மூட்டுகளில் இரத்த ஓட்டத்தை அதிகரித்து அவை ஆரோக்கியமாக செயல்பட உதவுகின்றன. மூட்டுகளின் நெகிழ்வுத்தன்மையும் இயக்கத்திறனும் அதிகரிக்கின்றது. இதனால் உடல் வலியும் குறைகிறது. தசைகளை காயத்திற்கு எதிராக பாதுகாக்கிறது. அது உடற்பயிற்சி அல்லது விளையாட்டிற்கு முன் அவற்றை தயார்படுத்துகிறது. விளையாட்டுகளில் செயல்திறனை உயர்த்துகிறது. உடல் பயிற்சியிலும் செயல்திறனை உயர்த்துகிறது. மூட்டுக்கள் மற்றும் தசைகள் சூடாக தளர்ச்சி பெறும் பொழுது வலி மற்றும் இறுக்கமாக இருந்த நிலை குறைகிறது. கழுத்து பயிற்சி செஞ்சதை பார்த்தோம். அடுத்தது நம்ம ஷோல்டர் பயிற்சிக்கு, அதாவது தோள்பட்டை பயிற்சிக்கு போகலாம். தோள்பட்டையை மேலே உயர்த்தி சிறிது நேரம் நிறுத்திவிட்டு கீழே இறக்க வேண்டும். 20 முறை ஒரு செட் என்ற விகிதத்தில் ஒரு நாளைக்கு 3-4 செட்டு செய்யலாம். அடுத்து தோள்களை முன்னும் பின்னும் சுழற்றுவது, அதுவும் அதே மாதிரி 20 முறை ஒரு செட்டுக்கு என்று 3-4 முறை செய்யலாம். பின்பு கைகளை முன்னாடி நீட்டி அதுக்கப்புறம் தோலை சுற்றுறது. அடுத்து நம்ம செய்ய போகிறது நம்ம இடுப்பு பகுதிக்கான பயிற்சி. இது கைகளை மார்புக்கு அருகில் வச்சுட்டு மேல் உடம்பை மட்டும் திருப்பணும். கைகளை பக்கவாட்டில் நீட்டிக்கிட்டு மேல் உடம்பை மட்டும் திருப்பணும். இதுவும் இடுப்பு பகுதிக்கான பயிற்சியாகும். உடலை பக்கவாட்டில் சாய்க்கும் பயிற்சி. இது இடுப்பு பகுதிக்கான பயிற்சி. இப்போ கால்களை ஒட்ட வச்சு நின்றுக்கிட்டு செய்கிறோம். அடுத்த முறை கால்களை பிரித்து வச்சுட்டு இடது பக்கமும் வலது பக்கமும் உடம்ப சாய்க்கணும். இந்த ஒரு பயிற்சியும் நம்ம ஒரு செட்டுக்கு 20 முறை என்ற வகையில் ஒரு நாளைக்கு 2-3 செட்டு செய்யணும். படிப்படியாக நம்ம செய்கிற நம்பர்ஸை அதிகப்படுத்தலாம். ஒரேடியாக முதல் நாளே அதிகப்படுத்தாதீங்க. உடம்பை பழக்கப்படுத்திட்டு செய்யுங்க. அடுத்து நம்ம இடுப்பு பகுதிக்கான பயிற்சி. இது முதல்ல மூச்சு எடுத்துட்டு பின்னோக்கி சாஞ்சு பிறகு முன்னோக்கி சாஞ்சு தர வரைக்கும் நம்ம எவ்வளோ குனிய முடியுமோ குனியணும். இது போல் 10 முறை ஒரு செட்டுக்குன்னு 2-3 செட்டு செஞ்சுக்கோங்க. அடுத்து வர பயிற்சி நம்ம இடுப்பில் அசைவு கொடுக்கறது. அதுக்கு கைகளை இடுப்பு மேலே வச்சுக்கிட்டு 10 முறை கிளாக் வைஸ் டைரக்ஷனிலும் பிறகு அடுத்த 10 முறை மாற்று முறையில் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்லையும் இடுப்பை சுற்றலாம். நம்ம மனக்கண்ணிலே ஒரு வட்டம் போட்டுட்டு அந்த வட்டத்தை அப்படியே நம்ம இடுப்பால் சுற்றி வரலாம். அடுத்து மூட்டுக்கால்களுக்கு கால் முட்டுக்களுக்கான பயிற்சி. அதை சுழற்றுறது தான். முதல்ல கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ஒரு 10 முறையும் பிறகு ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ஒரு 10 முறையும் சுழற்றலாம். இந்த பயிற்சி முடிஞ்ச பிறகு நம்மளுடைய கால் மணிக்கட்டு, அதாவது ஆங்கிள்கான பயிற்சி. கால்களை மேலே உயர்த்தி கீழே இறக்குறது, முட்டுக்களை மணிக்கட்டை, பின்பு மணிக்கட்டிலேயே சுழற்சி. கிளாக் வைஸ் டைரக்ஷனில் 10 முறை, ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் 10 முறை. 2 கால்களிலையும் செய்யணும். முதல்ல வலது கால், பின்பு இடது கால். இந்த முறையில் நம்ம சிறு மூட்டுக்களை பயிற்சி கொடுத்துட்டு தான் எந்த உடற்பயிற்சிக்கோ விளையாட்டிலையோ ஈடுபடணும். இப்போ கை மணிக்கட்டுக்கான பயிற்சி. அதுவும் மேலும் கீழும் ஒரு 10 முறை ஆட்டுங்க. அதை முடிச்சுட்டு கை மணிக்கட்டை சுழற்றுங்க. கிளாக் வைஸ் டைரக்ஷன்லேயும் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்லேயும். பின்பு எல்போ, அதாவது கை முட்டுக்களின் பயிற்சி. கையை கொண்டு போய் ஷோல்டரில் வைக்கணும். பின்ன ஷோல்டரில் வச்சுட்டு கைகளில் ரொட்டேட் பண்ணணும். லெஃப்ட் சைட் அண்ட் ரைட் சைட் 2 பக்கமும் நம்ம செய்யணும். நன்றி, வணக்கம்.